உமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளின் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலம் உரைக்கிறையே. விழிக்கு துணை திருமின் மலர்பாதங்கள் மெய்மை குன்றாமொழிக்கு துணை முருகாயன் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. உலகெல்லாம் உணர்ந்து கோதற்கரியவன் நிலபுலாவிய நீர்மலிவேணியன் அழகு ஜோதியும் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படித்த தொல்லையதான் திருத்தொண்டத்தொகை அடியார் பதம் வாற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குந்தத்தூர் கேட்கிறாரடி போற்றி. அன்பு நலம் சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, செல்வ செல்வியர்களே, அருணகிரிநாதர் சொல்லுவாரு, தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தம் தனவேறி தடுத்துடு துடுத்தும் தனத்துடி முழக்கும் தளத்துட நடக்கும் கொடுச்சூரன் என்று. அவையெல்லாம் வருகிற பொழுதுதான் அந்த வீரமும் வரும். ஆனால் இங்கே சேக்கிழார் பெருமான் சிறுத்தொண்டரிடத்திலேயும் கண்ணப்ப நாயனார் இடத்திலேயும் ஒரு வீரம் இருக்கிறது. எல்லோரிடத்திலும் இந்த வீரத்தை தான் காணுகிறார் சேக்கிழார் பெருமான். எந்த வீரம்? திருத்தொண்டிலே இருந்த உரைப்பு. கண்ணப்பரை பார்ப்போம். கண்ணப்பருடைய மற்ற செயல் யாரு வேணுனாலும் செய்யலாம். கண்ணப்பர் பன்றியும் மானையும் கொன்று கொண்டு வந்து பெருமானுக்கு படைக்கிறார். அந்த செயலுக்கு யாரு வேணாலும் முன்னுக்கு வரலாம், கண்ணப்பர் ஆயிக்கலாம். ஆனா அடுத்தபடி அந்த பன்றியை ஊட்டுகிற பொழுது, பன்றியினுடைய உணவை ஊட்டுகிற பொழுது, பன்றியினுடைய ஊனமுது படைக்கிற பொழுது அடைந்த மகிழ்ச்சி போல தன்னுடைய கண்ணை தோண்டி அப்புகிற பொழுதும் மகிழ்ச்சி அடைகிறது. பிற உயிர்களை துன்புறுத்துவதே நாம் வேண்டுமானால் கண்ணப்பராகி விடலாமே தவிர தன்னுடைய கண்ணை தோண்டி அப்புகிற பொழுது அந்த மகிழ்ச்சி வருகிறது. சால பசித்திருப்பர் என்றெல்லாம் இயங்குகிற கண்ணப்பர் திண்ணனார் பெருமான் பசித்திருக்கிறார் நினைக்கிறார். கோயிலிலே அவர் காலத்தியப்பரை திருமேனியை காணுகிற பொழுது யார் தமராக நீர் இருப்பர் என்று அகல மாட்டேன், நீர் பசித்திருக்க இங்கு நிற்கவும் இல்லை என்று அந்த சோர்தரு கண்ணீர் மாறே போய் வர துணிந்து செல்லுகிறாரே. அந்த எண்ணத்திலே அந்த பன்றியை வேட்டையாடுகிற பொழுது, மானை வேட்டையாடுகிற பொழுது, அதனை கொண்டு வந்து படைக்கிற பொழுது இருக்கிற மகிழ்ச்சியை போல தன்னுடைய கண்ணை தோண்டி அப்புகிற பொழுது அவருக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. 6ஆம் திருநாளிலே காலத்தியப்பருடைய கண்ணிலே புண்ணீர் வடிகிறது. திண்ணனார் மிக வருந்துகிறார். கையிலே கொண்டு வந்த ஊனமுதை கீழே சிதறி விடுகிறார். அம்பு விழுந்த இடம் தெரியவில்லை. தலையிலே இருந்த குஞ்சியிலே இருந்த மலர் சிந்திவிட்டது, வாயிலே இருந்த நன்னீர் சிந்திவிட்டது. கதறி அழுகிறார். யார் இங்கே வந்து இதனை செய்தார்கள் என்று தேடி தேடி பார்க்கிறார். கடைசியாக பெருமானிடத்திலே சென்று துடைத்து பார்க்கிறார். குருது நிற்கையில் தெரிந்த செடிகளை எல்லாம் கொண்டு வந்து பிழிந்து பார்க்கிறார். அதுவும் நிற்கையில் ஒரு யோசனை வந்தது. ஊனுக்கு ஊன் என்று அவர்கள் குலத்திலே சொல்லுகிற பழமொழி நினைவுக்கு வந்தது. தன்னுடைய கண்ணை தோண்டி அப்புகிறார். நின்று விடுகிறது. நின்றவுடனே அவருக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி. தோளை கட்டுகிறார், குதிக்கிறார், ஆடுகிறார், பாடுகிறார். நின்ற குருதி கண்டார், நிலத்தடை ஏற பாய்ந்தார், குந்தன வளர்த்ததொழிகை கொட்டினார், கூத்தும் ஆடி நன்று நான் செய்த இந்த செய்கை என்று மகிழ்கிறாரு. அதுதான் வீரம். பன்றியை ஒரு காத தூரம் துரத்தி வந்து கொண்டது வீரம் அல்ல. அதை சேக்கிழார் வீரம் என்று சொல்லவில்லை. இந்த பன்றியை குத்துகிற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட தன் கண்ணை தோண்டுகிற பொழுது வந்த மகிழ்ச்சி இருக்கிறது, அதுதான் பெரிய வீரம். ஒரு கண்ணை கூட தோண்டி அப்பி விடலாம், அடுத்த கண்ணிலேயும் குருதி விடுகிறது பெருமானுக்கு. அப்பொழுது அவரிடத்திலே இருக்கிற வீரத்தை தான் சேக்கிழார் நமக்கு பாராட்டுகிறார். இரண்டாவதாக அந்த கண்ணை தோண்டப் போகிறார். இப்பொழுது எத்தனையோ சமாதானம் சொல்லிவிடலாம். நமக்கு ஒரு கண் இருக்கிறது, பெருமானுக்கு ஒரு கண் இருக்கிறது. நமக்கு ஒரு கண் இருந்தால் தானே நாளைக்கு ஊனமுது கொண்டு வந்து கொடுக்க முடியும் என்று சமாதானம் சொல்லிக்கலாம்.
சிவ உணர்வு மட்டும் இருந்ததனாலே, சீவ உணர்வு அவரிடத்தில் இல்லாதனாலே பெருமானுக்கு கண்ணிலே குருதி விடுகிறது என்று தெரிந்ததே தவிர நமக்கு ஒரு கண்ணு வேண்டும், நமக்கு ஒரு கண் இருந்தால் தான் நாளைக்கு ஊனமுதாவது கொண்டு வந்து கொடுக்க முடியும் என்று எண்ணி இருக்கலாம். அப்படி இருந்தால் அவர் கண்ணப்ப நாயனாராக ஆக முடியாது. அதுதான் அவரிடத்திலே இருந்த வீரம். அந்த வீரத்தை தான் சேர்க்கிறார் பெருமான். வீரம் என்னால் விளம்பும் தலையதோ என்று சொல்லுகிறார்.